கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கித்த அதே செய்தியை நான் இன்னைக்கு தொடர்ந்து உங்களோடு பிரசங்கிக்க கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். தலைப்பு என்ன? தெய்வீகமாக இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல். டிவைன் ரெஸ்டோரேஷன். தெய்வீகமாக இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 2025 ஆண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே ஆண்டுகளிலே என்னென்ன இழந்தமோ எல்லாவற்றையும் திரும்பி மீண்டும் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டு தான் 2025 ஆண்டு. ஆனால் அதற்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிறப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எழுந்து நிற்போம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16லிருந்து 28 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து எழுந்து நிற்கக்கூடியவர்கள் தயவு செய்து எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடு வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றார். ஒருமித்திருந்தோம். நீங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிட்டு. அப்பொழுது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுச்சாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டார். என் பிள்ளைக்கு பால் கொடுத்த காலமே எழுந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விழுந்த பின் நான் அதை முற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது முன் பிள்ளை என்றார். இவளோ, இல்லை, செத்தது முன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றார். ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது முன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறார். அப்படி அல்ல, செத்தது முன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றார். மற்றவர்கள், அது எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், இழந்து போடுங்கள் என்றார். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவுசெய்து இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியின் பின்னணியை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 2 ஸ்திரீகள் சாலமோன் ராஜாவிடத்திலே வந்து நிற்கிறார்கள். அவர்கள் இருவருமே சொல்வது ஒன்றுதான். 2 ஸ்திரீகளும் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், செத்த பிள்ளை ஒன்னுது, உயிரோடு இருக்கிற பிள்ளை என்னது. 2 பேருமே ஒரே காரியத்தை தான் சொல்கிறார்கள். செத்த பிள்ளை உன்னுடையது, உயிரோடு இருக்கிற பிள்ளை என்னுடையது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ராஜாவுக்கு முன்பாக இந்த பிரச்சனை ஒரு தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையாக தோன்றுகிறது. நடந்த சம்பவம் தான் என்ன? ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ராஜாவுக்கு முன்பாக இந்த ஸ்திரீகள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு காரியம் நிலைவரப்பட வேண்டுமானால் 2-3 சாட்சிகளினாலே ஒரு காரியம் நிலைவரப்படுகிறது. ஆனால்
இந்த சம்பவத்திலே சாட்சி என்று சொல்ல ஒருவரும் இல்லை. எந்த ஒரு சாட்சி இல்லாதபடி ராஜா தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே காணப்படுகிறார். இந்த நல்ல நீங்க யோசித்து பாருங்கள். ஒரு பிள்ளை செத்து விட்டது, ஒரு பிள்ளை இறந்து போயிற்று. இன்னொரு பிள்ளை, உயிரோடு இருக்கிற பிள்ளையை அந்த இன்னொரு ஸ்திரீ களபாடி கொண்டாள். தன்னுடைய பிள்ளை இறந்து போயிற்று, மற்றொரு இடத்துல இருக்கிற உயிரோடு இருக்கிற பிள்ளையை இவள் களபாடி தன்னுடைய பிள்ளை என்று உரிமை பாராட்டுகிறார். ஒரு உயிரோடு இருக்கிற பிள்ளைக்காக 2 ஸ்திரீகள் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள், அதாவது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 ஸ்திரீகளும் உயிரோடு இருக்கிற ஒரு பிள்ளைக்காக வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்திரீ உண்மையான தாய், இன்னொரு ஸ்திரீ உண்மையான தாயை போல அவள் நடிக்கிறாள். இந்த செய்தியை நீங்கள் கவனித்து விட்டு கேட்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, எப்படி அந்த ஜீவனுள்ள பிள்ளை, உயிரோடு இருக்கிற பிள்ளை அந்த தாயிடத்திலிருந்து களபாடப்பட்டதோ, அந்த ராத்திரியிலே இன்னொரு ஸ்திரீ வந்து உயிரோடு இருக்கிற பிள்ளையை திருடி கொண்டு போனாலோ, அதே போல இன்னைக்கு சத்துருவாகிய பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்திருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களை அவன் திருடுவதற்காக சத்துருவாகிய பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், சத்துருவாகிய பிசாசு உங்களுக்கு விரோதமாக அவன் சதிட்டு செய்கிற எல்லா தந்திரமான காரியங்களையும் உடைத்து, கடந்த நாட்களிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எதை இழந்தீர்களோ எல்லாவற்றையும் திரும்பி மீட்டுக் கொடுக்க நம்முடைய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு மீண்டும் திருப்பி தருவார். நம்முடைய ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறதான அந்த காரியத்திலே அவர் அதிகமாக நம்முடைய பட்சத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். Our Almighty God is in the process of restoration. எனக்கு அருமையான சபையாரே, சத்துருவாகிய பிசாசு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவன் களவாடினது மாத்திரம் அல்ல. நல்லா கவனிக்கணும். ஒருவரும் தன்னுடைய சிந்தை திசை திரும்ப விடக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது. காரணம் என்னவென்றால், இந்த செய்தி பிசாசுக்கு பிடிக்காது. இந்த செய்தி முழுவதும் அவனுக்கு விரோதமான ஒரு செய்தி. ஆகவே இந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் உங்களுடைய சிந்தனையை பிசாசு திசை திருப்பி விடுவான், அலைப்பாய விட்டு விடுவான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி பண்ணி விடுவான். ஆகவே அடுத்த 1 மணி நேரம் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் நினைக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவது மாத்திரம் அல்ல, இந்த ஆராதனை முடிவிலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இழந்து போனதை மீண்டுமாய் மீட்டு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை களவாடுகிறது மாத்திரம் அல்ல, அப்படி வெறும் களவாடிட்டு விட்டுட்டா பரவாயில்ல. ஆனா உங்களுடைய ஆசீர்வாதத்தை களவாடுகிற பிசாசு களவாடி விட்டு தன்னுடைய காரியத்தை உங்களிடத்தில் கொண்டு வைத்து விட அவன் தீர்மானிக்கிறான். நீங்க நல்லா கவனிக்கணும். அவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறவன் மாத்திரம் அல்ல, உங்களுடைய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை திருடிட்டு தனக்குண்டான தீமையான அசுத்தமான பாவமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையோடு கூட இணைத்து வைக்கும்படியாக பிசாசு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். தன்னுடையதை உங்களிடத்திலே கொடுக்கும்படியாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு வசனத்தை யோவான்ல காண்பித்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே எடுத்து வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே ஆண்டவர் சீஷரை பார்த்து ஒன்று சொல்கிறார். இந்த உலகத்தின் அதிபதியின் இடத்துல வருகிறான், அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கோ என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. ஒரு வல்லமை நிறைந்த வசனங்க இது. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் வல்லமை நிறைந்த வார்த்தைகள். இதே வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். நீங்க எத்தனை பேர் தைரியமா மனசாட்சியை தொட்டு சத்துருவாகிய பிசாசுடைய எந்த காரியமும் என்னோட வாழ்க்கையில இல்லை
என்று சொல்ல முடியும். நான் கை தூக்க முடியாதுன்னு சொல்ல போறது இல்லை. உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்ல முடியுமான்னு பாருங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஆகிறது. சத்துருவாகிய பிசாசுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில ஒன்று கூட இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் பிசாசுக்குரிய காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக கடந்து போகிறீர்கள் என்று சொல்லும்படியாக நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். பிசாசுக்குரிய காரியம் இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியலன்னா ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ளே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். You are going through a terrible loss. நான் ஒரு எல்லாரும் அறிந்த ஒரு பழைய கதையை நான் சொல்றேன். சில கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனாலும் சொல்றேன். ஒரு மனுஷத்தோட வீட்டை இன்னொரு நபருக்கு விற்கிறான். அவன் விற்கும் போது அவன் சொல்லுறான், இவ்வளவுக்கு நான் அந்த வீட்டை விற்கிறேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற அந்த பெட்ரூம்ல ஒரு ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு செவுருல ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணி மாத்திரம் நான் விற்க மாட்டேன், இந்த வீட்டை வித்துறேன். ஆனா செவுத்துல அடிக்கப்பட்ட அந்த ஆணியை நான் விற்கல, அது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றான். வீடு வாங்குறவங்களும் செவுத்துல ஒரு ஆணி அடிக்கப்பட்டிருக்கு, அது என்ன ஒரு பெரிய காரியமான்னு சொல்லி அலட்சியப்படுத்தி விட்டு விடுகிறார்கள். அந்த வீடும் அந்த ஒரு நிபந்தனையோடு கூட அந்த பத்திரம் செய்யப்பட்டு அந்த வீடு விற்கப்படுகிறது. வீடு வாங்கினவர்கள் அந்த செவுத்தில் அடிக்கப்பட்ட ஒரு ஆணியை ஒரு பெருசா பொருட்படுத்தவே இல்லை. வீடெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண ஆன பிறகு அடிக்கடி அந்த மனுஷன் அந்த வீட்டுக்கு வந்து அந்த பெட்ரூம்ல புகுந்து அடிக்கப்பட்ட செவுத்தில் அடிக்கப்பட்ட ஆணியில அசுத்தமான காரியங்கள், வேண்டாத காரியங்கள், யோசிச்சு பாருங்க. ஒரு பேக்ல கருவாடை கொண்டாந்து அந்த ஆணியில மாட்டி வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? படுக்கை அறையில அவன் ஒரு பைய கொண்டு வந்து அதில் காஞ்சி போன கருவாடு, நாற்றம் எடுக்கிற கருவாடெல்லாம் கொண்டாந்து அதில் மாட்டிட்டு, கேட்டா இதை நம்ம ஏற்கனவே ஒத்துக்கிட்டு தான் இந்த வீடை உங்களுக்கு விற்கிறேன்னு சொன்னேன், இந்த வீடு உங்களுக்கு சொந்தம், ஆனா செவுத்துல அடிக்கப்பட்ட ஆணி உங்களுக்கு சொந்தம் அல்ல, எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அடிக்கடியாக வந்து பிரச்சனை பண்ணு. இவர்கள் அதை எதிர்த்து பேசினால் அவன் சொல்லுவான், அடிக்கப்பட்ட ஆணி எனக்கு சொந்தம், நீங்க அப்படிதானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறீங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. எனக்கு அருமையான சபையாரே, இது ஒரு சின்ன கதையை போல நீங்க கேட்டிருக்கலாம், ஆனால் இதுக்கு பின்பாக ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. நீங்க அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆவியானவர் உங்களை உணர்த்தின அநேக பாவமான காரியங்களை விட்டது உண்மை, ஆனால் விடாமல் உங்களிடத்தில் வைத்துக் கொண்ட ஒரு பாவம் இருக்கிறது. மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விட்டீர்கள். ஆனா ஒரு காரியம் நீங்க விடல, அது உங்களுக்கென வைத்துக் கொண்டீர்கள். அந்த காரியம் உங்களுடையது அல்ல, அது பிசாசுடையது. ஆனால் அந்த காரியத்தை விட மனதில்லை. காரணம், அவ்வப்பொழுது அந்த காரியம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது ஒரு குற்ற உணர்வையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்க்கும்படியா நான் பேசுகிறேன். அந்த ஒரு பாவம், அந்த ஒரு சின்ன பாவம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் அந்த ஒரு காரியத்தை விட மனதில்லாதபடினாலே இன்னைக்கு பிசாசு உங்களுடைய அநேக ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த ஒரு காரியத்தை தன்னுடையது என்று சொல்லி உரிமை பாராட்டி உங்களை பிரச்சனைக்குள்ளாக அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த ஒரு காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது. ஆனாதான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அது 11 விசுவாச வீரர்களுடைய பட்டியல், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நிறைய பாவம் இல்ல பிரதர், சுற்றி நெருங்கி நிற்கிற ஒரே ஒரு பாவம் தான். மற்ற எல்லா பாவம் உங்களை வாழ்க்கை விட்டு போய்விட்டது. நெருங்கி நிற்கிற அந்த ஒரு பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும்
முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். நீங்கள் அந்த ஒரு நெருங்கி நிற்கிற பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளிவிட மனது இல்லாவிட்டால் ஆண்டவராய் இயேசு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோம் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட முடியாது என்று சொல்கிறேன். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது என்று சொல்கிறேன். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, அந்த ஒரு பாவம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு ரகசிய பாவம், அது இச்சையா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், குரோதமா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், மன்னிக்க முடியாத சுவாமா இருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த ஒரு காரியம் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. அது உங்களுடைய அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அது சத்துருவாகிய பிசாசுக்குரியது. எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் நெருங்கி நிற்கிற அந்த ஒரு பாவத்தை விடாமல் இருக்கிறபடினாலே உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு தடைப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். சத்தியம் தானே? என்ன சத்துருடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும், பிரதர் சிஸ்டர் நல்லா கேளுங்க, சத்துருவாகிய பிசாசுடைய ஏதோ ஒரு காரியம், அது எது வேணாலும் இருக்கலாம், அந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாளும் உங்களை அடைய முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? சில பேர் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட நான் இந்த காரியத்தை அநேக மாதங்களாக வருஷங்களாக கேட்கிறேனே, கர்த்தர் எனக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை தரலையே, நான் கேட்கிற அந்த ஒரு காரியம் எனக்கு இன்னும் கிடைக்கலையே. கர்த்தர் உங்களோட தான் பேசுறார். அந்த சத்துருவாகிய பிசாசோட காரியம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒரு நாளும் பெற முடியாது. என்றைக்கு பிசாசுக்குரிய அந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுகிறதோ, என்றைக்கு அதை அகற்றுகிறீர்களோ, அன்னைக்குதான் உங்களுக்குரிய காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். நான் இப்படி சொல்றேன், கவனிங்க. கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதமும் உங்களிடத்துல வரணும்னா பிசாசுடைய ஒரு காரியம் கூட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது? If you want to have everything of God, you must not have anything of the devil. கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதமும் என்னை சேரணும் அப்படின்னு விரும்புகிறானா பிசாசுடைய எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப எளிய முறையில் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னா இருள் இருக்கக்கூடாது, அப்படிதானே? இல்லை, எனக்கு வெளிச்சமும் வேணும் இருளும் வேணும், சாத்தியமே இல்லை. உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னா இருள் அகற்றப்படணும். இருள் அகற்றப்படாத பட்சத்தில் நீங்கள் ஒரு நாள் வெளிச்சத்தை அனுபவிக்க முடியாது. அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் சத்துருவாகிய பிசாசுடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுங்க இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. சத்துருவாகிய பிசாசுடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை வாழ்க்கையை விட்டு அதை அகற்ற வேண்டும். இன்றைக்கே அகற்றிட்டா ரொம்ப நல்லது. இங்கிலீஷ்ல ஒரு சொல்லுவாங்க அழகா டுமாரோ நெவர் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாளை தினம் வருகிறதே இல்லை. எத்தனையோ பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் நாளைக்குன்னு காலம் தாழ்த்தி இன்னும் விடுதலை இல்லாம இருக்கிற அநேகர் உண்டு. ஆமே. சகோதரே சௌரி, அந்த காரியம் எதுவானாலும் இருக்கலாம், ரகசிய பாவமா இருக்கலாம், ஏற்கனவே சொன்னது போல அடிக்கடியாக நீங்கள் சிந்தித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற அசுத்தமான ஒரு சிந்தையா இருக்கலாம், ஒரு வேண்டாத உறவா இருக்கலாம், அல்லது உங்களுடைய மொபைல் போன்ல வச்சிருக்கிற அசுத்தமான படமா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், மன்னிக்க முடியாத சுவாபமா இருக்கலாம். ஆண்டவர் அன்பா பேசுறார் உங்களை பார்த்து, என் மகனே மகளே, பிசாசுட காரியத்தை உடைய வாழ்க்கையை விட்டு நீ அகற்றுவாயானால் என்னுடைய ஆசீர்வாதத்தாலே நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். துக்கத்தோடு சொல்றேன், இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு
பாவமான செத்த காரியத்தை திணித்து வைத்திருக்கிறான். திணித்து வைத்திருக்கிறான். பாவமான செத்து போன காரியத்தை எப்படி அந்த ஸ்திரீ அன்றைக்கு ராத்திரில உயிரோடு இருக்கிற பிள்ளை எடுத்துட்டு செத்த பிள்ளைய வச்சுட்டு போனாலும், அதே போல சத்துரு உங்களுடைய ஆசீர்வாதத்தை களவாடிட்டு அவனுக்குரிய அசுத்தமான பாவமான செத்து போன காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில இணைத்து விட்டு போயிருக்கிறான். நல்ல கவனிங்க, நீங்க அப்படிப்பட்ட செத்து போன மரித்து போன பாவமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றாவிட்டால், இன்றைக்கு உங்க இடத்துல செத்து போன காரியம் இருக்குன்னு தெரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நாட் கடந்த பிறகு செத்து போனதுல என்ன வரும்? நாற்றம் வரும். அந்த செத்து போன காரியத்துல நாற்றம் வரும். அப்படி நாற்றம் வரும்போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உங்க கையில என்ன இருக்குன்னு, உங்களோட வாழ்க்கையில என்ன இருக்குன்னு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், மகனே மகளே, உங்களுக்கு உரியது அல்லாத, உங்களுடையது அல்லாத சத்துருடைய பாவமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. அது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. இரவும் பகலும் அது உங்களை பிரச்சனைக்குள்ள ஆக்கி கொண்டே இருக்கும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். பிசாசு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை களவாடி விட்டு போயிருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தில் இன்னைக்கு இல்ல. நல்ல கேளுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் இல்ல. அது சத்துருடைய கரத்தில் இருக்கிறது. அது பிசாசுடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எங்க பிரதர் சிஸ்டர்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரே அந்த ஆசீர்வாதம் எங்க? உங்களுடைய அபிஷேகம் எங்க? உங்களுடைய நல்ல ஆரோக்கியம் சுகம் எங்க? உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்க? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சுங்களே அந்த அனுபவம் எங்க? கர்த்தருக்கு பரிசுத்தமா ஜீவிச்சுங்களே அந்த பரிசுத்தம் எங்க? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்காலிட்டு ஜெபித்த அந்த ஜெபம் இன்றைக்கு எங்கே? ஆண்டவர் இயேசு யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் திருப்பி வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டா போதும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ அவைகள் ஜீவன் அடையவும் அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இழந்தது உண்மை, நம்முடைய காரியம் அல்லாத பிசாசுடைய காரியத்தை கொண்டாந்து நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறது உண்மைதான். நமக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறது உண்மை. பிசாசுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில அவன் கொண்டாந்து திணித்து வைத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால், நீங்கள் இழந்து போனதை மறுபடியும் பெற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த நாளின் செய்தி. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை நீங்க எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கீங்கன்னு தெரியல, மறுபடியும் சொல்றேன். உங்களுக்குரிய காரியம், உங்களுடைய ஆசீர்வாதம் பிசாசுடைய கரத்தில் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதம் பிசாசுடைய கரத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிசாசுடைய காரியம் உங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுடைய காரியம், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கனா, பிசாசுக்குடைய காரியம் உங்களுடைய கரத்தில் இல்லாம பார்த்து கொள்ளணும். இன்னும் எளிமையா சொல்லட்டா, ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்னிடத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்பியுள்ள என்றால், பிசாசுட ஒரு சின்ன காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இதை இன்றைக்கு தீர்மானிக்கணும். ஆலயத்தை விட்டு போவதற்கு முன்பாக இந்த ஒரு காரியத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். இன்னைக்கு பிசாசோட பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசு கிரியை செய்கிற விதம் என்ன தெரியுமா? அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. இன்னைக்கு பிசாசோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய காரியத்தை உங்களிடம் எடுக்கிறது மாத்திரம் அல்ல, அவனுடைய அசுத்தமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில வைக்கிற அவன் வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான்.
அவன் ஏதோ எடுத்துட்டு போயிட்டா பரவாயில்ல, வெறும் இழப்பு தான். ஆனா அவனுடைய காரியத்தை கொண்டாந்து உங்களுடைய வாழ்க்கையில வச்சிட்டானா கசப்பு தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இழக்கிறது ஒண்ணு, வாழ்க்கை கசப்படைகிறது வேற ஒண்ணு. வெறும் உங்களை எடுத்துட்டான் அது இழப்பு. ஆனா இன்னொன்னு கொண்டாந்து வச்சிட்டான் அப்படின்னா கசப்பு, வருத்தம், வேதனை, சஞ்சலம். பிசாசு உங்களிடத்து ஆசீர்வாதம் எடுக்கிறது மாத்திரமல்ல, எடுக்கிறவன் தன்னுடைய காரியத்தை கொண்டு வந்து வைத்து விடுவான். அதுதான் ஆண்டோட அழைப்பு. என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறனா இரட்டத்தனியான ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களா மாறணும். கர்த்தருடைய திட்டம் என்னது? இரட்டத்தனியான ஆசீர்வாதம். ஆனா நிலைமை எப்படி இருக்கு? இரட்டத்தனியான சாபம், இரட்டத்தனியான பிரச்சனை. என்ன இரட்டத்தனியான பிரச்சனை? கர்த்தர் கொடுத்ததையும் இழந்துட்டோம், அவன் திருடிட்டு போயிட்டான், அவனுடைய காரியத்தை கொண்டாந்து வச்சிட்டான். அவன் நம்ம கிட்ட களவாடினதுனால நம்ம நஷ்டம் அடைஞ்சிருக்கிறோம். அவனுடைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வச்சதுனால இன்னைக்கு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், வியாகுலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்துக்கு பதிலா நீங்க கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே இரட்டத்தனையான பிரச்சனைகள், இரட்டத்தனையான வேதனைகள். சத்ருவாகிய பிசாசு உங்களுடைய காரியத்தை உங்களுடைய கையில கொண்டாந்து ஒரு காரியத்தை திணிச்சிட்டு போயிருக்கான். பை ஃபோர்ஸ், பலாத்காரமாக, பலவந்தமாக அவனுடைய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டாந்து திணித்திருக்கிறான். நீங்க அதை கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம உள்ளத்துல வேதனையோடு கூட காணப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உதவியற்ற ஒரு நிலைமையாக காணப்படுகிறது. Your life seems to be in a helpless condition. இன்னைக்கு உங்களுடைய கரத்திலே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற காரியம் உங்களுடையது அல்ல. கட்டாயப்படுத்தி பலவந்தமாக அவனுடைய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே திணித்து விட்டு போயிருக்கிறான். நீங்க வேணான்னு சொல்லான்னு கேட்கல. அவன் இல்ல இதுதான் உன்னுடையது. எனக்கு அந்த ஸ்ரீ அன்னைக்கு ராத்திரி பண்ணால, அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை எடுத்துட்டு தன்னுடைய செத்த பிள்ளை கொண்டு வந்து சொல்றா, இதுதான் உன்னுடைய பிள்ளை, இதுதான் உன்னுடைய பிள்ளை. இதான் பிசாசு பண்றான். உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு அவருடைய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் சொல்றான், இதுதான் உன்னுடையது, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. துரதிர்ஷ்டமாக இன்னைக்கு அநேக விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு ஏத்துக்கிட்டு இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போகுது, இதுதான் என்னுடைய விதி, இதுதான் என்னுடைய சூழ்நிலை, இப்படிதான் என்னுடைய எதிர்காலம் இருக்க போகுது, என்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்க போறது இல்லை, நான் இப்படிதான் வாழ போறேன், இந்த பிரச்சனையோட தான் என்னோட ஆசை முடிய போகிறது, என்னோட பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, கடைசி வரைக்கும் என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்றா, இல்ல மகனே மகளே இல்லை. ஆமென். இன்னைக்கு உன் இடத்துல இருக்கிறது உன்னுடையது அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்களுடையது அல்ல, உங்களுடைய பலவீனம் உங்களுடையது அல்ல, பிசாசு திணிச்சிட்டு போயிருக்கிறது. வேலை இல்லாமை அது உங்களுடையது அல்ல. தற்போதைய குடும்ப சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை உங்களுடையது அல்ல. உங்களுடைய வறுமை உங்களுடையது அல்ல. நீங்கள் கடந்து போகிற கடன் பிரச்சனை உங்களுடையது அல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை, இப்பொழுது தற்போதைய ஆவிக்குரிய நிலைமை உங்களுடையது அல்ல. நீங்க காலையில கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. பிசாசுக்குரியதை மறுபடியும் அவன் கையிலேயே தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா, நான் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். Hallelujah. If you give back what is not yours, God says, I will give back to you what is yours. உங்களுக்குரிய, உங்களுக்கு அல்லாத காரியத்தை நீங்க வேண்டான்னு உதறி தள்ளிட்டீங்கன்னா, இது என்னுடையது அல்ல, இது சத்துடைய பிசாசுடையது. இந்த காரியம் வாழ்க்கையில் இருக்கிற இந்த காரியம் என்னுடையது அல்ல, இது பிசாசுக்குரியது. எனக்கு இனிமேல் இது வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிடுங்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆனா இந்த காரியத்தை உங்களுடைய சொந்த பலத்தில் செய்ய முடியாது, ராஜாவுடைய பிரசன்னத்தில் வச்சுதான் செய்யணும். ராஜாவுடைய பிரசன்னத்தில் தான் அற்புதம் நடக்கும். வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்குள்ளே மறுபடியும் கடந்து வருவோம். நீங்கள் வாசிக்கப்பட்ட வசனத்தை ஆழ்ந்து சிந்திப்பீர்கள் என்றால்,
இந்த ரெண்டு ஸ்திரீகளுமே கவனம் குறைவுள்ளவர்களாக இருந்தவர்கள். ரெண்டு பேராலையுமே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ரெண்டு பேருமே தூங்கி விட்டார்கள். ரெண்டு பேருமே பிள்ளைகளை இழந்தார்கள். சபையாரே, இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இழந்து போனதுக்கு காரணம் என்ன? இன்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேனே, இப்ப ஜெபமே இல்லையே. நல்ல வேதத்தை உட்கார்ந்து மணி நேரமா படித்து தியானிப்பேனே, இந்த அனுபவம் இன்னைக்கு இல்லையே. கர்த்தருடைய சமூகத்தை என்னால உணர முடிந்ததே, இப்போ கர்த்தருடைய சமூகத்தை உணர முடியலையே. நான் நல்ல ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தேனே, இன்னைக்கு அந்த அபிஷேகம் இல்லையே. இழந்து போவதற்கு காரணம் என்ன? இன்னைக்காவது உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தது உண்டா? இதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், ஆவிக்குரிய கவன குறைவு. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஜாக்கிரதையா இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியப்படுத்துறது தான் காரணம். ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனமா எடுக்கல. ஜெப வாழ்க்கையை அலட்சியப்படுத்திட்டீங்க. வேத வாசிப்பை அலட்சியப்படுத்திட்டீங்க. சபை கூடி வருகிற அந்த ஐக்கியத்தை அலட்சியப்படுத்தி விட்டோம். வார நாட்களே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதை நாம் அலட்சியப்படுத்தி விட்டு விட்டோம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஊழியத்தை சிலர் எட்டி உதைத்து விட்டீர்கள். எல்லாத்துக்கும் நேரம் இருந்தது. கர்த்தருக்காக இதை செய்யணும்னு வந்தபோது நேரம் இல்லை என்று சொன்னீர்கள். உங்களுடைய பிரச்சனையை நீங்களே சமாளிச்சுக்கலாம் நினைச்சீங்க, கர்த்தருடைய வார்த்தையின் உதவி இல்லாமல். தற்போதைய நிலைமைக்கு காரணம் இதுதான் சகோதரனே, சரி, இதுதான் ஆவிக்குரிய கவன குறைவு. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். நல்ல வஸ்திரத்தை அணியறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். நம்முடைய லௌகீக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். வீட்டை நல்லா வச்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். தேவையான பொருட்களை வாங்க முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியப்படுத்தினோம். ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். எடுத்து வாசிங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்ரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. இந்த மரணம் எப்ப நேர்ந்தது தெரியுமா? தூங்கும்போது. இந்த மரணம் எப்ப நேர்ந்தது? தூங்கும்போது. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் கிருபையா கொடுத்த ஆசீர்வாதத்தை தூக்கத்திலே இழந்து போயிட்டாங்க பாருங்க. தூங்கியே போச்சு எல்லாம். தூங்கியே விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த முதல் ஸ்திரீயோட பிரச்சனை என்ன? அவள் தன்னோட பிள்ளையை இழந்ததுக்கு காரணம் என்ன? தூக்கம். பிள்ளை செத்து போனதுக்கு காரணம் என்ன? தூக்கம். இந்த இன்னொரு ஸ்திரீ உயிரோடு இருக்கிற பிள்ளைய இன்னொருத்தி எடுத்துக்கிட்டாலே அதுக்கு காரணம் என்ன? தூக்கம். இருக்கிறதும் போச்சு. கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளை தூங்கி கழித்த நாட்கள் போதும். பிசாசு தூங்க வச்சிட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல அழகா தூங்க வச்சிட்டான். நம்ம ஏமாந்துட்டோம். இன்னைக்கு விழித்து எழும்பணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விழித்து எழும்புகிற ஒரு நாள். எல்லாமே ராத்திரில நடந்தது தான், நடுராத்திரில நடந்தது. பிசாசு அப்படிதான் கிரியை செய்வான். யோசிச்சு பாருங்க. ராத்திரி படுக்கைக்கு போறதுக்கு முன்ன அந்த மகள் அந்த ஸ்திரீ கிட்ட நல்ல உயிரோடு இருந்த பிள்ளை நல்லா கொஞ்சி குழாவி அன்பா சந்தோஷமா அந்த அந்த ஸ்திரீ கண்களை மூடி தூங்கி இருப்பா. ஆனா காலையில் எழுந்து பார்க்கும்போது ராத்திரி பார்த்தது இல்லை. அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை இல்லை, செத்த பிள்ளை கையில இருக்கு. அவளுக்குரியது இல்லை, அவளுக்குரியது போயிடுச்சு. அவளுக்கு உண்டான காரியம் களவாடி விட்டது. அவளுடைய அல்லாத ஒரு காரியம் இப்போது கையில் இருக்கிறது. பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஜீவனோடு இருக்கிறத எடுத்துட்டு செத்ததை கொண்டாந்து வச்சுட்டான். உயிரோடு இருக்கிறத எடுத்துட்டு செத்ததை கொண்டாந்து வச்சுட்டான். என்னதான் அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 5:8 வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. நீங்கள் விழித்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு எவர்களை விளங்கலாமோ என்று சொல்லி
வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் விழித்துக் கொண்டிருங்கள். Be spiritually awake. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூங்கி விடாதீர்கள், விழித்துக் கொண்டிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏன் பேதுரு இப்படி ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீ முழித்திருந்த வரைக்கும், விழித்திருந்த வரைக்கும் அவளிடத்தில் தன்னுடைய ஜீவனுள்ள ஆசீர்வாதம் இருந்தது. அவள் விழித்துக் கொண்டிருந்த வரைக்கும் செத்த பிள்ளை அவ கையில இல்ல. சகோதரனே, சௌரியே, எந்த நிமிஷத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்னைக்கே ஆட்டோமேட்டிக்கா செத்த காரியம்லாம் வந்து நம்மளை சேர்ந்துரும். ஆவிக்குரிய ரீதியில பேசுகிறேன். என்றைக்கு ஆவிக்குரிய கவனக்குறைவு, ஆவிக்குரிய ஒரு அலட்சியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நித்திரை, ஒரு விழிப்பில்லாத ஒரு நிலைமை வரும்போது செத்த காரியத்தெல்லாம் கொண்டு உங்களிடத்துல பிசாசு சேர்த்துரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருக்கிற வரைக்கும் செத்த கிரியைகள் உங்களிடத்தில் ஒரு நாள் வர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருக்கிற வரைக்கும் சோர்வு வராது, பயம் வராது, வேதனை வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க கடந்து போகிற பாதையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில, குடும்பத்தில் ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் சோர்வு, ஏன் ஏமாற்றம், ஏன் துக்கம், ஏன் வியாகுலம், ஏன் கலக்கம்? நீங்க மாத்திரம் விழித்திருந்து ஜெபித்திருந்தா இன்றைக்கு வாழ்க்கையில வந்திருக்கிற பிரச்சனை வந்திருக்குமா? நீங்க மாத்திரம் விழித்திருந்து ஜெபித்திருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற சோர்வு வந்திருக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு நம்ம கடந்து போகிற சூழ்நிலைக்கான காரணம் தான் என்ன? விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, ஆவிக்குரிய விழிப்பு இல்லை. யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீ நித்திரை பண்ணினபடினாலே தனக்கு உண்டானவத்தை இழந்து போயிட்டாள். அந்த ஸ்திரீ, ஆவிக்குரிய பேசுகிறேன், அந்த ஸ்திரீ அன்னைக்கு தூங்கினபடினாலே தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இழந்தது மாத்திரம் இல்லை, தனக்கு உண்டானது அல்லாத, தனக்குரியது அல்லாத செத்து போன காரியமும் அவ கையில வந்து விட்டது. ஆமே. கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய காரியத்தில் விழித்து எழும்பி என்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கிரியை செய்வார். எந்தெந்த காரியத்தை பிசாசு மாத்தி வச்சுட்டு போயிட்டானோ அவைகளெல்லாம் கர்த்தர் திருப்பி மறுபடியும் மாத்தி உங்களுக்கு திரும்ப தருவார். பிசாசு என்னத்தை மாத்திட்டான்? உயிரோடு இருக்கிறத எடுத்துட்டு செத்தத்தை வச்சுட்டு போயிட்டான், அப்படிதானே? ஆனா நீங்க விழித்திருந்து ஜெபிக்க தீர்மானிப்பீர்கள் என்றால் பிசாசு எந்த காரியத்தை மாத்திட்டு போனானோ அதை ஆண்டவர் திரும்பி மறுபடியுமாக நான் மறு சீரமைத்து மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க சத்ருவாகிய பிசாசு உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறது உங்களுடைய அல்ல. ரோமருக்கு எழுதும் போது பவுல் என்ன சொல்றார்? எடுத்து வாசிங்க. ரோமர் 13:11 வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது, நல்ல கவனிங்க, நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும், ரட்சிப்பு, விடுதலை, நல்ல கவனிங்க, பவுல் ஆழமான ஒரு சத்தியத்தை பேசுறாரு. ரட்சிப்பு நாம் அடைந்த நாட்களிலே, அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட போது, நம் விசுவாசித்த போது, ஆதியில விசுவாசித்த போது ரட்சிப்பு எவ்வளவு சமீபமா இருந்ததோ அதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்பொழுது அது இன்னும் அதிக சமீபமா இருக்கிறது. பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க முதலாவது ஆண்டவராய் இயேசு விசுவாசித்தீங்களே, அப்ப ரட்சிப்பு எவ்வளவு உங்களுக்கு சமீபமா நெருக்கமா இருந்தது. அதை காட்டிலும் இப்ப உங்களுடைய விடுதலை இன்னும் நெருக்கமா இருக்கிறது. ஆனா ஒரு நிபந்தனை, உன்னை நித்திரை விட்டு எழும்ப வேணும். உன் ஆவிக்குரிய நித்திரை விட்டு எழும்பணும். எழும்பி எழுந்தால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலை கண்டிப்பா வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே ஒரு வசனத்தை வாசிக்க. 1 ராஜாக்கள் 3:20 வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:20. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து, இதான் பிசாசோட நேரம், நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து, என்னுடைய உயிரோடு இருக்கிற பிள்ளையை எடுத்து
தன் மார்பிலை கிடத்திக் கொண்டு தன்னுடைய மார்பிலை கடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து செத்த தன்னுடைய பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். என்னுடைய மார்பிலை கடத்தி. இந்த ஸ்ரீ நடுச்சாமத்தில் எழுந்து பிசாசு எப்படி கிரியை செய்யறான் பாருங்க. தன்னுடைய செத்த பிள்ளை இவளிடத்துல வச்சுட்டு இவளிடத்துல இந்த உயிரோடு பிள்ளைய தன்னிடமா கொண்டு போய் வச்சுக்கிட்டான். எத்தனை பேருக்கு பிசாசோட தந்திரம் விளங்குது? இப்ப நீங்க வாசிக்கணும் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9 - 11 வரைக்கும். சீக்கிரமா வாசிங்க, நம்மளுக்கு நேரம் அதிகமா இல்லை. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9 - 11 வரைக்கும். சோம்பேறியே, ஐயோ நான் சொல்லலைங்க, என்கிட்ட கொச்சு கூடாது. ஆவியானவர் சொல்றார். நல்லா திருப்பியும் சொல்லு. நல்லா ஆவியானவர் சொல்றது திருப்பி சத்தமா சொல்லுங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்பொழுது நீ தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு போடல போர்வையை போர்த்தி கொண்டு நித்திரை செய்வாயோ? உன் தரித்திரம். நல்ல கவனிங்க. தூங்கிட்டு இருக்கிறீங்களா? அதிகமா தூங்குறீங்களா? உன்னோட தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஆயுதம் அணிந்தவனை போல வரும். ஆவின் என்ன திரும்ப சொல்றாரு? உன்னோட தரித்திரம் எப்படி வருமா? வழிபோக்கனை போலனா அந்த மூல எபிரேய பாஷையில விருந்தாடி போல உங்க வீட்டுக்கு வருமா? வறுமை எப்படி வரும் உங்க வீட்டுக்கு? தூங்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழிப்பு இல்லாம தூங்கிட்டே இருந்தா வறுமை எப்படி வரும்? வழிபோக்கனை போல, விருந்தாடிய போல வரும். அது மாத்திரம் இல்ல, உங்களோட வறுமை எப்படி வருமா? ஆயுதம் அணிந்தவனா எபிரேயத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ஆயுதம் அணிந்த திருடனை போல வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆயுதம் அணிந்த திருடனை போல. உங்களோட தரித்திரம் விருந்தாளியை போல, உங்களோட வறுமை ஆயுதம் அணிந்த திருடனை போல வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் களவாடி கொண்டு போய்விடும். அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இந்த 2 ஸ்திரீகளுமே தூங்கினார்கள். 2 பேருமே தன்னோட பிள்ளைகளை இழந்தார்கள். நல்லா யோசிக்கணும். இந்த 2 ஸ்திரீகளுமே 10 மாதம் சுமந்த பிள்ளைங்க. அது சும்மா அந்த பிள்ளையை பெற்று எடுக்கல. இந்த 2 ஸ்திரீகளுமே 10 மாதம் அந்த பிள்ளையை சுமந்திருக்கிறார்கள். வலி வேதனையோடு கூட அந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆனா தூக்கத்து நிமித்தம் அவருடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் தாய்மார்களை எச்சரிக்கிறார், தகப்பன்மார்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். அருமையான தாயே, அருமையான தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா? ஆவிக்குரிய ரீதியிலே விழித்திருங்கள். ஹல்லேலூயா. கடினமா உழைத்து சம்பாதித்த காரியங்கள் களவாடி கொண்டு போகப்படுகிறது. நீங்கள் இழந்த காரியத்தை சும்மா அடையல. நீங்கள் இழந்திருக்கிறீங்களே உங்களோட ஆசீர்வாதம், அதை சும்மா பெறல. கடின உழைப்பு இருக்கிறது, அதுல வேதனை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. ஆனா தூக்கத்தினாலே நீங்கள் கடினமாய் உழைத்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுடைய கரத்துல இல்லை. சில பேர் தூங்குவாங்க பாருங்க, பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும், இந்த அம்மா எப்படி தூங்கி இருக்குன்னு பாருங்க. வச்சதும் தெரில, எடுத்ததும் தெரில. அவ்வளவு தூக்கமா? உயிரோடு இருக்கிற பிள்ளை எடுத்தது அந்த அம்மாவுக்கு தெரியாது, செத்து போன பிள்ளைய வச்சது அந்த அம்மாவுக்கு தெரியாது. தூக்கம் எவ்வளவு பயங்கரமானது பாருங்க. நான் ஆவிக்குரிய நித்திரையை குறித்து பேசுகிறேன். ஆவிக்குரிய ரீதியிலே உணர்வற்றவர்களாய், ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவிட்டி, ஆவிக்குரிய ரீதியிலே மயக்க நித்திரை உடையவர்களாய். அநேக சமயத்தில் விசுவாசிகளுக்கே தெரியதில்லை பிசாசு என்னத்தை கொண்டு வந்து வைக்கிறான், என்னத்தை எடுத்துட்டு போறான், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறான், ஒண்ணுமே தெரியாது. காரணம் ஆவிக்குரிய விழித்து இல்லாமைதான். விழித்து இல்லை. வாலிப தம்பியே, தங்கச்சியே, ஒரு ஆவிக்குரிய தகப்பனா உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப தூங்குறதை விட்டுருங்க. ரொம்ப தூங்குறதை விட்டுருங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னோட பள்ளி நாட்களில் நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன்.
அந்நாட்களிலே பிரதமராயிருந்த மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 4 மணி நேரம் தூங்குவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு லெக்சரர் எங்களுக்கு சொன்னார். அப்பா, அந்த அம்மா இந்தியாவை அரசாளுகிற அந்த அம்மா 4 மணி நேரம் தான் தூங்குது. அந்த ஒரு காரியம் என்னோட ஆவிக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுது பொருத்தனை பண்ணேன். என்னுடைய பள்ளி நாட்களில் சொல்கிறேன், கல்லூரி நாட்களில் சொல்கிறேன், பொருத்தனை பண்ண ஆண்டவரே, உலகத்தை ஆடுற அந்த அம்மாவே 4 மணி நேரம் தூங்குதுன்னா, உம்முடைய மகன் நான், ஆவிக்குரியவன், உமக்காய் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவன், நான் எப்படி 4 மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் நான் தூங்குறது 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், மேக்சிமம் 4 மணி நேரம். என் மனைவியை வச்சுட்டு தான் நான் சொல்றேன். யோசித்து பாருங்க, உலகத்தாரே அந்த அந்த வேலையில அவ்வளவு கவனமா இருக்கு அவர்கள் பிரயாசப்படும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தூங்கி கழிக்கிறது என்னன்னு கேட்கிறேன். நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஆவிக்குரிய ரீதியிலே வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, கர்த்தரை அறிகிற அறிவை பெற எவ்வளவு காரியம் இருக்கிறது, ஜெபிக்க வேண்டிய எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய நாட்களை தூங்கி கழித்துக் கொண்டிருக்கிறோமே, காலத்தை ஆதாயப்படுத்த தவறி போயிருக்கிறோமே. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆவிக்குரிய நித்திர மயக்கத்தை விட்டு எழுந்திரு என்று கர்த்தர். ஆவிக்குரிய நித்திர மயக்கத்தினால்தான் கர்த்தர் கிருபையா கொடுத்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களோட கரத்தில் இல்லை. இன்னைக்கு பிசாசோட காரியம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இந்த நிலைமை மாற வேண்டும், நிலைமை வரணும். இப்பொழுது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது உங்களது அல்ல என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உங்களது அல்ல, அது பிசாசோட காரியம். ஆமென். அநேகருக்கு தெரியல, உங்களிடத்தில் இருக்கிறதே உங்களுக்கு என்னன்னு தெரியல. என்ன உங்களிடத்தில் இருக்கிறது என்பது அநேகருக்கு தெரியல. இந்த ஆராதனை முடிக்கிறதுக்குள்ள தெரிய வந்துடும். ஆமென். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எதோடு கூட நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அன்னைக்கு ராத்திரி அந்த ஸ்திரீ செத்த பிள்ளையோட தூங்கிட்டு இருக்கிறாங்க. செத்த பிள்ளையோட தான் தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே எதோடு கூட நீங்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் இருக்கிறது ஜீவனுள்ளதா, செத்து போனதா? ஆமென். அன்றைக்கு அவளிடத்தில் இருந்தது அவளுடையது அல்ல. ஜீவனுள்ள பிள்ளை தன்னிடத்தில் இருக்க வேணும். ஆனா உயிரோடு இருக்கிற பிள்ளை அவளிடத்தில் இல்ல, செத்து போனதா இருக்குது. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் யாரோட சொல்றாரு, மகனே மகளே, உன்னிடத்தில் இருக்கிறது நான் கொடுத்தது அல்ல, பிசாசு கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிறது நான் கொடுத்தவை அல்ல, உன்னோட கையில் இருக்கிறது பிசாசு கொடுத்தது. ஆமென். இன்னைக்கு உன்னோட கரத்தில் இருக்கிறது ஜீவனுள்ளது அல்ல, செத்து போனது. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேறங்க, வித்தியாசங்க. கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டம் வேற. கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற உயர்வு வேற. கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற செழிப்பு வேற. கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற வேலை வேற. கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் வேற. செத்து போன காரியம் அல்ல, ஜீவனுள்ள காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசு கொடுத்த செத்த காரியத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம், வாங்கிக்கிட்டோம். அவன் கையில இருந்து வாங்கிக்கிட்டு ஏத்துக்கிட்டு, இதுதான் என்னோட வாழ்க்கை போல, இப்படிதான் என்னோட வாழ்க்கை இருக்கும், இப்படிதான் என்னோட ஜீவ காலையில நான் செலவழிக்கணும், இதுதான் என்னோட குடும்பம், இதுதான் என்னோட நிலைமை, முன்னேற வழி இல்லை, என்னோட பிரச்சனை மாறாது தீராதுன்னு சொல்லி பிசாசு சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளும் அவனுடைய காரியத்தை இன்னைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். சத்ருவாகிய பிசாசு உங்களோட ஆசீர்வாதத்தை களவாடி தனக்கு உண்டான செத்து போன காரியத்தை கூட வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய நித்திரை. ஆமென். சத்தியம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அலட்சியமாய் கவனமற்று கவனக்குறைவாய் இருந்ததுதான். ஆமென். பிசாசு மாத்திட்டான், பிசாசு மாத்திட்டு போயிட்டான். வேதத்தில் போன வாரம் மாசம்ல, அதாவது கோதுமைக்கு இடையே அவன் எதை விதைத்து விட்டு போயிட்டான்? களைகளை விதைத்துட்டு போயிட்டான். களைகளை விதைத்துட்டு போயிட்டான். நீங்க இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில விழுத்து எழும்பாவிட்டால் உங்களிடத்தில் மீண்டு இருக்கிறதெல்லாம் செத்து போனதா தான் இருக்கும். நல்ல கவனிங்க. இப்ப அந்த பொல்லான ஸ்திரீ மாத்தினாலே, செத்தத்தை கொண்டாந்து வச்சுட்டு உயிரோடு இருக்கிறத எடுத்துட்டு போனாலே, எப்படிங்க அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை அவ எப்படிங்க எடுத்துட்டு போனா? யோசிச்சு பார்த்தீங்களா? எப்படி எடுத்துட்டு போனா? இந்த ஸ்திரீட்ட
அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை கையில் இருக்கும்போது பலாத்காரமா பிடிங்கிட்டு போனாலா? யோசிச்சு பாருங்க. எப்படி எடுத்தா? உயிரோடு இருக்க பிள்ளைய அந்த அந்த ஸ்திரீ எப்படி எடுத்தா? பிடிங்கிட்டு போனாலா? அவட கையில இருந்து கட்டாயமா பலவந்தமா பிடிங்கிட்டு போனாலா? இல்லைங்க. அவ எடுத்துட்டு போனது யாருக்குமே தெரியாது, இந்த ஸ்திரீக்கே தெரியாது. சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அவ்வளவு தந்திரமா, அவ்வளவு அமைதலா, சத்தம் போடாம எடுத்ததும் தெரியாது, வைத்ததும் தெரியாது. பிசாசு இப்படிதான் கிரியை செய்வான். பிசாசு இப்படிதான் கிரியை செய்வான். கையில எல்லாம் பிடிக்கிட்டு எல்லாம் போல, கையில இருந்து பிடிக்கிட்டு போயிருக்கலாம், கையில எல்லாம் பிடிக்கிட்டு போல, நல்லா தூங்குற நேரம் பார்த்து வந்து தன்னுடைய செத்ததை வச்சுட்டு உயிரோடு இருக்கிறத எடுத்து, செத்ததை வச்சதும் தெரியாது, உயிரோடு இருக்கிறத எடுத்ததும் தெரியாது. இன்னைக்கு பிசாசு இப்படிதான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அநேக சமயத்துல உங்களை நல்ல ஆவிக்குரிய தூங்க வச்சுட்டு அவன் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போறதும் உங்களுக்கு தெரியல, அவனுடைய காரியத்தை உங்களிடத்துல வச்சுட்டு போறதும் தெரியல. பிசாசு அமைதலா வந்து அவனுடைய காரியத்தை முடிச்சுட்டு போறான். அதனாலதான் சொல்றார் பவுல், பிசாசோட தந்திரங்களை அறியாதவர்கள் நாம் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழித்திருந்தா தாங்க தெரியும் என்ன நம்மகிட்ட இருந்து போகுது, என்ன நம்மகிட்ட இருந்து வருதுன்னு. ஆவிக்குரிய ரீதியில விழித்து இருந்தால்தான் தெரியும். ஆமென். அல்லனா தெரியாது. சிம்சனை யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவின் தன்னை விட்டு எடுப்பட்டதே தெரியாது, அபிஷேகத்தை இழந்ததே தெரியாது, ஆவியானவர் தன்னை விட்டு விலகி போய்விட்டார் என்று தெரியாது. எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். வாசிங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். அது ஆச்சரியமல்ல, அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை, சாத்தானும் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்துக் கொள்வானே, தரித்துக் கொள்வானே. இது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷம். ஒளியின் தூதன்றது நல்ல தூதன், ஏஞ்சல் ஆஃப் லைட்ன்றது நல்ல தூதன். ஆனா பிசாசு ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்தவனாக வருவான். அவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்பான். நல்ல கவனிங்கள். பிசாசு அவன் வந்து உங்களை எதிர்த்து நிற்பான். அவனால உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியலன்னா உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவான். விளங்குதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எதிர்த்து நிற்பான். நீங்க அவனை எதிர்த்து நின்றுட்டீங்கன்னா, ஓஹோ இவர்கிட்ட நம்மளால எதிர்த்து நிற்க முடியாதா, இவர் தப்பு செய்யறதுக்கு நம்மளே உதவி செய்வோம், அவனை சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பான். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது? ஒரு தப்பு செய்யறதுக்கு, ஒரு பாவம் செய்யறதுக்கு பிசாசே சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பான் பாருங்க. அதுக்குன்னே ஆளை உங்கள்கிட்ட தான் அனுப்புவான். அதுக்குன்னே போன் கால் வருங்க. அதுக்குன்னே நீங்க மொபைல் திறந்தீங்கன்னா யூடியூப்ல வேற ஒன்று வரும். உங்களுடைய மாமிச இச்சையை நிறைவேற்றக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக பிசாசு உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாத பட்சத்தில் அவன் உதவிக்காரனை போல வருவான். எவ்வளவு தந்திரம் உள்ளவன். ஆனா அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஜீவன் உள்ளதை உங்களிடத்திலிருந்து எடுத்துட்டு செத்து போன காரியத்தை உங்களிடத்தை கொடுக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருந்தாதான் இது நமக்கு விளங்கும். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் சொல்றேன், உங்களிடத்தில் இருக்கிறது உங்களுடையது அல்ல, அது பிசாசுடைய காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்தெழும்புங்கள், விழித்தெழும்புங்கள். கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களிடத்தில் இருக்கிற வியாதி உங்களுடையது அல்ல, பலவீனம் உங்களுடையது அல்ல, வறுமை உங்களுடையது அல்ல, கடன் உங்களுடையது அல்ல, துக்கம் உங்களுடையது அல்ல, வேலையின்மை உங்களுடையது அல்ல, பிரச்சனை உங்களுடையது அல்ல, குழப்பம் உங்களுடையது அல்ல. கர்த்தர் உங்களுக்காக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய அபிஷேகத்தையும் பிரசன்னத்தையும் வேதனுடைய கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனா பிசாசு அவர்களை களவாடிட்டு அவனுக்குரிய காரியம் வேதனையும் துக்கத்தையும் கொண்டாந்து கொடுத்து. அடிக்கடியான யோபை யோசிப்பார். யோபுட்டு இந்த ஆசீர்வாதம் சத்ருவாகிய பிசாசு ஆண்டுட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு யோபுகிட்ட இருந்த எல்லா காரியத்தையும் எடுத்துட்டு
பிசாசுக்கு உண்டான துக்கம், வேதனை, வியாதி, விளவினம், வறுமை எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு இதை தான் பிசாசு செய்யறான். அவன் ஆசீர்வாதத்தை எடுக்கிறவன் மாத்திரமல்ல, அவனுக்குரிய காரியத்தை கொடுத்துட்டு. இன்னைக்கு இதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீ இடத்துல இப்ப கரத்துல செத்த பிள்ளை இருக்கு, செத்து போன பிள்ளை இருக்கு. உயிரோடு இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு செத்ததை கொடுத்துட்டு போயிருக்கு. இன்னைக்கு பிசாசு என்ன தெரியுமா சொல்றான்? உன் கையில் இருக்கிற செத்தது, அதனால இந்த செத்ததை நீ தான் அடக்கம் பண்ணுன்றான். யார் பிள்ளை யார் அடக்கம் பண்றது? செத்து போன பிள்ளை இன்னொரு ஸ்திரீ இது. ஆனா இவ கையில செத்த பிள்ளை இருக்கிறதுனால இவ தான் போய் சவப்பெட்டி வாங்கணும், இவர் தான் வின்சென்ட் பார்க்கருக்கு போன் பண்ணணும், இவ தான் 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். இன்னைக்கு அனாவசிய செலவு வருது. காரணம் என்ன? வேண்டாத செலவு. யார் பிள்ளை செத்தது யாருங்க அடக்கம் பண்றது? எத்தனை அனாவசியமான செலவு உங்க வாழ்க்கையில, எத்தனை அனாவசியமான செலவு உங்க குடும்பத்திலே. காரணம் என்ன? ஆவிக்குரிய கவனக்குறைவு. நம்ம விழித்தெலும்புனா கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பிசாசர் சொல்வார், நீ உன் சவப்பெட்டியை வாங்கி நீனே முன்ன அடக்கம் பண்ணிக்கோ. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடாதபடி அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். உங்களுடைய எதிர்காலத்தை குலைக்கும்படியாக அவன் தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நான் என்னுடைய ஆவியில நிறைந்து கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், விழித்து இருந்து ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலை மாறும். சகோதரனே, விழித்திருந்து ஜெபியுங்கள். உங்களுடைய நிலைமை மாறும், உங்களுடைய சூழ்நிலை மாறும். உங்களுக்குரியதை நீங்கள் அடைவீர்கள். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களை வந்து கண்டிப்பா சேரும். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயோட இரு பக்கங்கள் இருக்குது. ஒண்ணு, அந்த உயிரோட பிள்ளை தன்னுடைய சொந்த பிள்ளைங்க. அந்த உயிரோட பிள்ளை தன்னுடைய சொந்த பிள்ளை, ஆனா அது வந்து இப்ப கையில இல்லை. இன்னொன்னு, செத்த பிள்ளை அவளுடைய இல்லை, ஆனா அது அவளோட கையில இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை இந்த நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி தந்திரமா அந்த ஸ்திரீ வந்து செத்ததை வச்சுட்டு உயிரோடு எடுத்துட்டு போயிட்ட பாருங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அல்ல கேளுங்க. ஏங்க அந்த ஸ்திரீ செத்ததை வச்சுட்டு உயிரோடு எடுக்கணும்? செத்ததை வைக்காமையே உயிரோடு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. செத்ததை வைக்காமையே உயிரோடு இருக்கிற பிள்ளைய மாத்திரம் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஏன் செத்ததை வைக்கணும்? இப்படிதாங்க பிசாசு கிரியை செய்யறான். அதை தான் நான் துவக்கத்திலே சொன்னேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் எடுக்கிறவன் மாத்திரமல்ல, தனக்குண்டான அசுத்தமான பாவமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில வைக்கிறதுல அவன் ரொம்ப கவனமா இருக்கிறான். ரொம்ப கவனமா இருக்கிறான். ஒரு இடத்தை காலியா விடவே மாட்டான். ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு நபருக்கு பிசாசுல விடுதலை கிடைச்சிருச்சுன்னா, அசுத்தா விட்டு போயிடுச்சுன்னா, அது போயிட்டு சுத்தி திரிஞ்சு திரும்பி வந்து பார்க்குமா. அந்த இடம் நல்லா சுத்தமா காலியா இருந்தா போயிட்டு இன்னொரு 7 அதை காட்டிலும் மோசமான ஆவியை கொண்டு வந்து உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக மோசமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு காலியா ஒரு இடத்தை வைக்கவே மாட்டான். உன்னை எடுத்துட்டானா எடுத்த இடத்துல அவனுடைய காரியத்தை கொண்டு வச்சுட்டு போயிடுவான். நான் தெளிவா உங்களுக்கு விளங்கும்படியா சொல்றேன் பாருங்களேன். பரிசுத்தாவினர் உங்களிடத்துல இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. பரிசுத்தாவியனவர், அல்லது இப்படி சொல்லுவோமே, ஆவியானவருக்குரிய காரியம் உங்களிடத்துல இல்லைன்னா யாரோட காரியம் தான் இருக்குது? அசுத்தாவிக்குரிய காரியம் தான் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் எளிமையா யோசிப்போம். பலனே இல்லை அப்படின்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? நல்லா சத்தமா சொல்லுங்க. பலன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுட பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இன்னும் சிம்பிளா சொல்றேன். கிறிஸ்து உங்களுடைய தலையா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்?
பிசாசு உங்களை தலையா இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா தலை இல்லாம ஒரு சரீரம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தலை இருக்கணும்ல. கிறிஸ்து தான் நம்முடைய தலை, நம் சபையாகிய சரீரம். கிறிஸ்து உங்களுக்கு தலையா இல்லாத பட்சத்திலே பிசாசு தலையா இருக்கிறான்னு அர்த்தம். பிரதர்ஸ் ஃபெலோஷிப்ல ஒரு டவுட் கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை எப்போ இருக்கும்? கிறிஸ்து தலையா இருந்தால் தான் கிறிஸ்துவோட சிந்தனை இருக்கும். அவருடைய தலையில தான் அவருடைய சிந்தனை இருக்கு. கிறிஸ்து நம்முடைய தலையா இருந்தால் தான் அவருடைய சிந்தனை நமக்கு இருக்கும். கல்வாரி சிலுவையிலே நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே பிசாசு தலையா இருந்தா அந்த தலையை தான் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் கிரஷ் பண்ணி நசுக்கி போட்டார். நசுக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்து நமக்கு தலையானார். அப்படிதானே? ஆனா அநேகருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்து தலையான பிறகு ஆவிக்குரிய கவனக்குறைவினாலே இன்னைக்கு தலை மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் பிசாசு தலை வந்துருச்சு. அவர் உதாரணம் சொன்னேன். பிசாசு தலை வந்ததுக்கு என்ன, எப்படி, என்ன அடையாளம், எப்படி தெரிஞ்சுக்க முடியும் தெரியுமா? பிசாசு தலையா இருக்கிறவங்க விசுவாசிங்க ஆபீஸுக்கு நேர் டைமுக்கு போவாங்க. சர்ச்சுக்கு எப்பொழுதுமே அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டா தான் வருவாங்க. பிசாசு தலையா இருந்தா ஆபீஸுக்கு டைமுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு லேட்டா தான் வருவாங்க. ஆபீஸ் வேலையில ரொம்ப கவனமா இருப்பாங்க. கர்த்தருடைய காரியம் ஊழியக்காரன் வரும்போது ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க, அசட்டை பண்ணுவாங்க. என்ன 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 நம்ம விளங்கிக்கிறோம்? யார் தலையா இருக்கான்னு அர்த்தம்? பிசாசு தலையா இருக்கான்னு அர்த்தம். தலை மாறிடுச்சு பிரதர். இப்படியே போச்சுன்னா சரீரம் ஒண்ணு இல்லாம போயிடும். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்க. நான் பேசுற ஆவி நம்மோடு கூட பேசும்போது சிந்திக்கணும். ஏன் நம்முடைய நிலைமை மாறினதுக்கு காரணம் என்ன? நம்முடைய நிலைமை நல்ல ஆசீர்வாதம் தானே இருந்தோம். நம்முடைய வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் என்ன? பிசாசு நம்முடைய காரியத்தை களவாடும்படியாகவும் அவனுடைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைக்கும்படியாக அனுமதித்தது தான் காரணம். We have allowed him to do that. ஆகவே பிசாசு அவனுடைய அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான். இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் இருந்தது, நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருந்தீங்க, நிறைய பேருக்கு உதவி செய்தீங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமா போய் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு இருக்கும். எப்படி? ஒரு காலத்துல ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்க, உதவி செய்தீங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை மோசமா போயிடுச்சு, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? மாறினதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு வருமானம் போதல, சரீரத்தில் நல்ல சுகம் இல்லை, ஜனங்க நமக்கு சாதகமா இருந்தவங்களா விரோதிகளா மாறிட்டாங்க. சாதகமா இருந்த சூழ்நிலை இன்னைக்கு பாதகமாக மாறி இருக்கிறது. எல்லாமே தலைகீழா நடக்குது. காரணம் என்ன? ஆவிக்குரிய கவனக்குறைவு. இன்றைக்கு நம்ம விழித்து எழும்புனா, ஆண்டவரே இனிமேல் மறுபடியும் ஒழுங்கா நான் ஜெபிப்பேன், அதிகாலை எழுந்து ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், சபை கூடி வரல அசட்டை பண்ண மாட்டேன், குறிப்பா பைபிள் ஸ்டடி விட மாட்டேன், அப்படி நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கவே வேதம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. பிசாசு கொடுத்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அதை உதறி தள்ளிவிட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே ஒரு நாள் அவன் கொடுத்ததோட வாழ்ந்துட்டேன், இனிமேலும் அவனுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம், அதை உதறி தள்ளி விடுகிறேன், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. வாசிங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது. இதாங்க ரகசியம். கேளுங்க, எப்படிங்க இழந்ததை திரும்பி பெற்றுக் கொள்கிறது? இழந்த ஆசீர்வாதத்தை எப்படி திரும்பி பெற்றுக் கொள்கிறது? காலமே எழுந்து இருக்கா? பிசாசு கொண்டு திருடி போன ஆசீர்வாதத்தை, களவாடின ஆசீர்வாதத்தை எப்படி மறுபடியும் பெறுறது? காலமேனா 8 மணிக்கா? காலமேனா நம்ம சொல்றதான காலமேனா? சிலப்பட வாழ்க்கையில் 9 மணி 10 மணி. நான் மறுபடியும் சொல்றேன்,
6 மணிக்கு மேல பெட்ல இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். இன்னும் கூடுமானா 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். ஜெபிக்க பழகிக். நான் நேற்று படுத்ததே 1 மணி இருக்கும். காலையில் 4 மணிக்கு நான் ஜெபாரிக்கு போயிட்டேன். கர்த்தருடைய நான் மகிமைக்காய் சொல்றேன். அப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே தரித்திருந்தாதான் இந்த நாட்களிலே பிழைத்திருக்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு காலமே எழுந்து பார்த்தபோது அது செத்து கிடந்தது. நல்ல கவனிங்க, ஒரு பெரிய ஒரு காரியம் அவளுக்கு இப்பதான் புலப்படுகிறது. இவ்வளவு நேரம் என்ன எதோட படுத்திருக்கிறோம், நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. காலையில் எழுந்த போதுதான் தெரியுது நம்ம கிட்ட இருக்கிறது செத்து போயிருக்குது. நல்ல கவனிங்க, அவளோட மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு எழுச்சி பார்க்குறா, பிள்ளை செத்த பிள்ளை இருக்கு. ஒரு தாய்க்கு எவ்வளவு உள்ள வேதனைப்பட்டிருக்கும். நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், அந்த பிள்ளையை போட்டு உதறி தள்ளி இருப்பா. இப்போ ஒரு திடீர்னு ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி பதஷ்டப்படுவோம், போட்டு ஆட்டி எப்படியாவது உயிரோட வந்திருக்க மாட்டாங்களா, உயிர் வந்துடாதா, ஜீவன் வந்துடாதா, என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் செத்த பிள்ளை தான். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், பிசாசு கொடுக்கறத கையில வச்சுக்கிட்டு என்னதான் உழுக்கினாலும் ஒன்றும் நடக்காது. நான் சொல்ல விளங்குதா? பிசாசு கொடுத்த செத்த காரியத்தை கையில வச்சுக்கிட்டு என்னதான் ஆடி குதிச்சு கும்மாளம் போட்டாலும் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிறது செத்த பிள்ளை, நீ எவ்வளவுதான் குறுக்கினாலும் உயிர் வரப்போறது இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடையது அல்லாத பிசாசுக்குரிய காரியத்தில் கையில வச்சுக்கிட்டு என்னதான் பிரயாசப்பட்டு என்னதான் முயற்சி பண்ணி என்னதான் ராமுழுதும் உழைச்சாலும் சகோதரே ஒன்னும் காரியம் நடக்க போகிறது இல்லை. செத்ததே. அது வேணான்னு உதறி தள்ளினாதான் உயிரோடு இருக்கிறது நம்முடைய கரத்திலே வரும். கர்த்தர் சொல்றாரு, செத்ததை வச்சு போராடி கொண்டிருக்க வேண்டாம். செத்த காரியத்தை குறித்து பாவ காரியத்தை கையில வச்சுக்கிட்டு உழைக்க வேண்டாம், பிரயோஜனப்படாது. உழைப்பு வேஸ்டா போயிடும். பாவத்தை வாழ்க்கையில வச்சுக்கிட்டு என்னதான் உழைச்சாலும் வேஸ்ட், அது செத்தது, ஒரு பிரயோஜனமும் வராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறந்து உங்களிடத்துல என்ன இருக்கின்றதை காண செய்வார். அதிகாலையில் நீங்க எழுதி ஜெபிப்பீங்களானா உங்களோட மனக்கண்களை திறந்து உங்களிடத்துல என்ன இருக்குது, என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி காரியங்களை மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. காரியங்கள் மாறும். அந்த அதிகாலை ஜெபம் ஒரு நாள் விடாதீங்க சகோதரனே. சரி, ஒரு நாள் விடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் தூங்கி கழித்தது உண்மைதான். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, அதிகாலையில் நான் எழுந்து சமுத்திர விழுத்திருக்க இருந்து பாருங்க, அதிகாலையில் ஜெபித்து பாருங்க. உங்களிடத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார். எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார், எது இருக்கணும்னு சொல்லுவார், எதை பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கிறான்றதை காண்பிப்பார். உங்களோட மனக்கண்கள் திறக்கப்படும். மாத்திரம் இல்ல, உங்களுடைய உயிரோட பிள்ளை மடிமா உங்களுடைய கைக்கு வரும். நீங்க இழந்த ஆசீர்வாதம் மடிமா உங்களுடைய கரத்தில் வந்து சேரும். நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த 2 ஸ்திரீகளும் ஒரே வீட்டில் தானே இருந்தாங்க. அநேக சமயங்களிலே இந்த 2 தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளை மாற்றி மாற்றி தூங்கி இருப்பாங்க. அப்படிதானே? ஒரே வீட்டில் தான் 2 பிள்ளை பிறந்திருக்கு. கொஞ்ச நேரம் இந்த பிள்ளை அந்த அம்மா வச்சிருப்பாங்க, இந்த அம்மா கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையை வச்சிருந்துருப்பாங்க. ஆனா இப்ப இந்த திருநா பாத்தீங்களா, உயிரோடு இருக்கிற பிள்ளை திருநா பார்த்தீங்களா, இப்ப அந்த ஸ்திரீ உயிரோடு இருக்கிற பிள்ளையை மறைக்கிறாள். சகோதரே, உங்களுக்குரிய காரியத்தை பிசாசு எப்போதும் மறைக்கிறதா அவனுடைய வேலையே. உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று அறியாதபடிக்கு உங்களுடைய கண்களை மறைக்கிறதா பிசாசோட வேலை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? எத்தனையோ விஷய பிள்ளைய மாத்தி மாத்தி தூக்கி இருப்பாங்க. ஆனா இப்ப ராத்திரில அந்த ஸ்திரீ அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை அந்த ஸ்திரீ மறைத்து ஒளித்து வைக்கிறாள். இன்னைக்கு அநேக உங்களுடைய ஆசீர்வாதம் பிசாசு ஒளிச்சு வச்சிருக்கிறான்.
உன்னுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். உன்னுடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடாதபடி பண்ணி இருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிகாலமே எழுந்து அந்த தாய் உற்று பார்க்கிறாள். உற்று பார்க்கும்போது தான் தெரியுது, செத்தது மாத்திரம் தெரியலங்க, இந்த பிள்ளை என்னுடையது இல்லைன்னு அப்பதான் தெரியுது. எதை தெரியுமா உத்து பார்க்கணும்? உயிரோடு இருக்கா செத்து போயிருக்கான்றது இல்லை, இது என்னுடையதா என்னுடையது அல்லவே, இது என்னுடையதா அல்லது பிசாசுடையதா. இதை தாங்க அதிகாலையில் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து கர்த்தர் நம்மளை உணர செய்கிற காரியம் இதுதான். என்னோட அனுபவத்திலிருந்து பேசுறேன். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், மகனே இது உன்னுடையது அல்ல, இதை விட்டு விலக்கு, இது உனக்குரியது, அதற்காக நீ போராடு, நான் உனக்காக தருவேன். அவள் விழித்து உற்று நோக்கும் போது அவள் ஒரு வார்த்தை சொல்றார், இது நான் பெற்ற பிள்ளை இல்லைங்க, இது என்னுடைய பிள்ளை இல்லை. அது எப்ப தெரியும் தெரியுமா? அதிகாலையிலிருந்து உற்று பார்க்கும் போதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவளுக்கு தெரிஞ்ச உடனே, இது என்னுடைய பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, தன்னுடைய கையில் இருக்கிற செத்த பிள்ளையை அவள் வேண்டாம் என்று தருகிறாள். இந்த பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இந்த செத்து போன பிள்ளை என்னுடைய பிள்ளை அல்ல, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. இதை தான் இன்னைக்கு நம்ம செய்யணும். ஒருவேளை சத்துடைய காரியம் உங்க கையில் இருந்தா இன்னைக்கு நீங்க சொல்லணும், இது என்னுடையது அல்ல, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை நான் உதறி தள்ளி விடுகிறேன். என்னுடைய சொந்த பிள்ளை, என்னுடைய சொந்த ஆசீர்வாதம் என் கையில் வரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், பிசாசுடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சமாதானம் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஹல்லேலூயா. இதனால்தான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்து எழும்பினா இழந்து போனதை கண்டிப்பா கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ பண்ண காரியம் என்ன தெரியுமாங்க? காலையில் எழுந்து உற்று பார்க்கிறா, இது நான் பெற்ற பிள்ளை இல்லையே, இது என்னுடைய பிள்ளை இல்லையே அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரத்துல அவ சொல்லுகிற ஒரு காரியம், இதை நான் ராஜாவிடத்துக்கு கொண்டு போவேன். இங்கதாங்க ரகசியமே இருக்கிறது. இதை நான் ராஜாவிடத்துல கொண்டு போவேன். மற்ற ஸ்திரீக்கு ராஜாவிடத்துல போறதுக்கு மனசே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், இந்த மேட்டர் ராஜா கிட்ட போனா நீதி உண்டாயிரும், நீதி கிடைச்சிரும். அந்த அம்மாவுக்கு ராஜாக்கு போறதுக்கு மனசே இல்லை. ஆனா இந்த ஸ்திரீ என்னோட பிள்ளை இல்லை என்று அறிந்தவுடனே அவர் எடுத்த தீர்மானம், I will go to the king, I will take this matter to the king. இந்த காரியத்தை நான் என் ராஜாவிடத்தில் கொண்டு போவேன். இங்கதான் ரகசியமே இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இழந்திருப்பிருந்தால், உங்களுக்கு அல்லாத, உங்களுடைய அல்லாத பிசாசு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில வைத்திருப்பான் என்றால், இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தை ராஜாதி ராஜாவிடத்தில் நான் கொண்டு வருகிறேன், எனக்கு நீதியை செய்யுங்கள் ஆண்டவரே. I will go to the king. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? துரிதமா வாசிக்க அந்த பகுதியை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிக்க முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும். ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து, பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய், நல்ல கவனிங்க, உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால், ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்க பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். 2 பேருமே ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஒரு ஸ்திரீ மற்ற ஸ்திரீக்கு விரோதமா விண்ணப்பம் பண்றாங்க. நல்லா கவனிக்கணும், 2 பேருமே ராஜாவிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார்கள். ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீக்கு விரோதமாக தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாள். இன்னொரு ஸ்திரீ தனக்காகவே ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ராஜா தனக்காக விண்ணப்பம் பண்ண ஸ்திரீயுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் நீதியை சரி கட்டுகிறார். ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவை கொல்கத்தா கொண்டு போகும்போது அந்த ஸ்திரீகள் அழுத போது ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னாரு? எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும்
உங்களோட பிள்ளைகளுக்காக அழுங்க. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களோட பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்களோட பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுங்கள். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற பிள்ளைகளுக்காக, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய பிள்ளையை அல்லேலூயா மாற்றி திருப்பி உங்களுடைய கரத்தில் கொடுப்பார். அந்த இன்னொரு ஸ்திரீ என்ன தெரியுமா சொல்றா? எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம், ராஜா கொன்று போடட்டும். இதாங்க பிசாசுடைய அவனுடைய குணமே, சுவாபமே இதான். அவனுடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னா உங்களுக்கும் கிடைக்க கூடாதுன்னு பார்ப்போம். அவனுக்கு ஒரு காரியம் இல்லை அப்படின்னா தந்திரமா கிரியை செய்து அது உங்களுக்கும் கிடைக்க கூடாது என்று செயல்படுகிறோம் தான் பிசாசு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதேன் தோட்டம் துவக்கத்திலே, அந்த ஏதேன் தோட்டத்தில் யார் இருந்தது? லூசிஃபர், அப்படிதானே? அந்த ஏதேன் தோட்டத்தில் லூசிஃபர். ஆனா பெருமையினாலே லூசிஃபர் அந்த இடத்துல இருந்து கீழே தள்ளப்பட்ட போது பிசாசு தந்திரமா கிரியை செய்து, எனக்கு கிடைக்கலையா ஆதாமே, உனக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தந்திரமா கிரியை செய்து ஆதாமியும் ஏதேன் தோட்டத்தில் இலக்க பண்ணினவன் தான் பிசாசு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. பிசாசுடைய எண்ணம், நல்ல கவனிங்க, இந்த சுவாபம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. யாருக்குமே இருக்கக்கூடாது. அவருக்கு கிடைக்கலையா, எனக்கு கிடைக்கலையா, அவருக்கும் கிடைக்கக்கூடாது. எனக்கு கிடைக்கலையா, அந்த சிஸ்டருக்கும் கிடைக்கக்கூடாது. இது யாருடைய சுவாபம்? பிசாசுர சுவாபம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஞானமுள்ள ராஜா, நல்ல கவனிங்க, ஞானமுள்ள ராஜா இந்த விஷயத்துல உண்மையான தாய் யார் என்று கண்டு அந்த இடத்துல ஒரு நீதியை சரி கட்டுறாரு பாருங்க. அந்த அந்த உண்மையான தாயுடைய குடல் துடிக்கிறதா, அப்படிதானே? அந்த பிள்ளைக்காக அவள் சொல்ற, அந்த பிள்ளையை கொன்றாதீங்க, அந்த பிள்ளையை நீங்க அவட்டே கொடுத்துருங்க, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கணும். அந்த அந்த வேதனை அந்த ராஜா பார்க்கிறாருங்க. அந்த வேதனை பார்த்து ராஜா சொல்றாரு, பிள்ளையை கொல்ல வேண்டாம், இதுதான் உண்மையான தாய். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே, உங்களுக்குள்ள ஒரு வேதனையை கர்த்தர் பார்ப்பாரானால், ராஜாதி ராஜா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேதனையை பார்க்க முடியுமானால் கர்த்தர் உங்களுக்காக நீதியை சரி கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன பிரச்சனையா இருந்தாலும் ராஜாவிடத்துல கொண்டு வாங்க பிரதர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு என்னிடத்துல இருக்கிறது என்னுடையது அல்ல, என்னுடையது களவாடி விட்டப்பட்டு பிசாசு என்னிடத்துல எடுத்துட்டான், என்னோட ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போயிட்டான். இப்ப என்கிட்ட இருக்கிறது என்னுடையது அல்ல, பிசாசுடையது. இனிமேலும் பிசாசுடைய காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி அதை உதறி தள்ள நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றார் கர்த்தர் உங்களுக்காக நியாயத்தை சரி கட்டி உங்களுக்குரிய உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப அந்த ராஜா எப்படிங்க நியாயம் தீர்த்தாரு? ரொம்ப ஆச்சரியம். ராஜா என்ன சொல்றாருன்னா, போய் ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்க, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்க. பட்டயம் எதுக்கு அடையாளமா இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் சொல்றேன், உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கு தீர்வு எப்படி வரும் தெரியுமா? வார்த்தை மூலமா தாங்க வரும். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நீதி எப்படி கிடைச்சது தெரியுமா? பட்டயத்தினாலதான் நீதியை கிடைச்சது. பட்டயம் வந்ததுனாலதான் நீதி. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் சொல்றேன், உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வு எதன் மூலமா வரும்னா, ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 28ஆம் வசனத்தை வாசிங்க, முடிச்சிடலாம். 28ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். இந்த விசாரிக்கிற நியாயம் விசாரிக்கிற ஞானம் தேவனிடத்திலிருந்து வந்த ஞானம் என்று கண்டு ராஜாவுக்கு பயந்தார்களாம். நீங்க சிந்தித்து பார்க்கணும், சாலமோனுக்கே அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருந்திருக்கும் என்றால், சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்திருப்பாள் என்றால், அந்த ஞானத்தை கொடுத்த கர்த்தருடைய ஞானம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு நம்ம எவ்வளவு பயப்படணும்.
ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். தென் தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். எங்க இருந்து வந்தாளுங்க? தென் தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளில் இருந்து, தூரத்திலிருந்து ராஜாவுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்ரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். நியாய தீர்ப்பு நாள்ல நல்லா கவனிக்கிறீங்களா? நியாய தீர்ப்பு நாள்ல இந்த தென் தேசத்து ராஜஸ்ரீ இந்த சந்ததியோடு எழுந்து நின்று உங்கள் மேல் குற்றம் சாட்டுவாளாம். என்ன திரும்ப சொல்லுவா? சாலமோன் ராஜாவோட ஞானத்தை கேட்கறதுக்கு தூரத்திலிருந்து நான் வந்தேன். ஆனா இந்த சந்ததி தேவனுடைய ஞானத்தை கேட்க வர தவறி போனபடினாலே நான் அவளுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு நாளிலே இவர்களை நான் குற்றப்படுத்துவேன் என்று சொல்றேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க அது. சாலமோனுடைய ஞானத்தை கேட்கவே அந்த தென் தேசத்து அந்த ராஜஸ்ரீ எங்கிருந்து வந்தாலும் பூமியின் எல்லையிலிருந்து, பூமியின் பிரயாந்திரங்களில் இருந்து எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு, எவ்வளவோ பாடுகள் பட்டு, பிரயாசப்பட்டு, எவ்வளோ பிரயாசம். சாலமோன் ஞானத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு பிரயாசம். சபையாரே, கர்த்தருடைய ஞானத்தை கேட்க, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஞானத்தை கேட்க சபைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வர தவறுவில் என்றால் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே தென் தேசத்து ராஜஸ்ரீ உங்களுக்கு விரோதமாக உங்களை குற்றம் சாட்டுவாள். எத்தனை பேருக்கு விளங்குது சத்தியம்? நம்ம தூரம்லாம் இல்லையே, சபைக்கு பக்கத்தில் தானே இருக்கும். யோசிச்சு பாருங்க. பூமியின் எல்லையிலிருந்து வந்தாலாம் சாலமோன் ஞானத்தை கேட்கறதுக்கு. நம்மளாம் சபையை சுற்றி இருக்கிறோம், ரொம்ப தூரத்தெல்லாம் இல்லை. ஆனால் சபைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், கர்த்தருடைய வேதத்தின் ஞானத்தை அறிந்து கொள்ள, தேவனை குறித்ததான அறிவை பெற எவ்வளவு தயக்கம். நேரம் இருந்தால் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு போய் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தா ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு இல்லை. இதில் நீங்கள் தவறுவில் என்றால் அந்த தென் தேசத்து ராஜஸ்ரீ உங்களுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு நாளிலே குற்றம் சாட்டும்படியா உங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்பாள். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த பகுதியை நீங்க இன்னும் தியானிங்க. இதுல இன்னும் நிறைய வெளிப்பாடு இருக்கு, நேரம் தான் இல்லை. அநேக சத்தியங்கள் இருக்கிறது, சொல்ல நேரம் தான் இல்லை. நீங்க தியானித்து பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை செத்து போன பிள்ளைக்கு 3 நாள் மூத்ததுங்க. உயிரோடு இருக்கிற பிள்ளை செத்து போன பிள்ளைக்கு 3 நாள் மூத்தது. அப்படின்னா செத்து போன பிள்ளைக்கும் உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கும் 3 நாள் வித்தியாசம். யார் முதல்ல பிறந்தது? உயிரோடு இருக்கிற பிள்ளை 3 நாளைக்கு முன்னாலே பிறந்துடுச்சு. செத்து போன பிள்ளை 3 நாள் பிறகுதான் பிறகுது. அப்போ உயிரோடு இருக்கிற பிள்ளை செத்து போன பிள்ளைக்கு 3 நாள் பெரியது. வேதாகமத்தில் எப்பொழுதுமே மூத்ததுன்னு சொல்லும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இளையதுன்னு சொல்லும்போது எப்பொழுதுமே சரீர பிரகாரமான உலக பிரகாரமான ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு விளங்குது? மூத்ததுன்னா என்னது? இளையதுன்னா யாக்கோபுக்கு என்னதான் வேணுமா? ராகேல் வேணுமா, லேயால் வேணுமா? யாக்கோபுக்கு ராகேல். ராகேல் மூத்தவளா இளையவளா? இங்கதான் பிரச்சனையே. ஆனா மாமனார் ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? இந்த தேசத்தின் வழக்கத்தின்படி மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எப்படி? இதை தாங்க பரலோகமும் சொல்லுது.
பரவ என்ன தெரியுமா சொல்லுது? இளைய ஆசீர்வாதத்தையே கேட்டுட்டு இருக்கியப்பா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே கேட்டுட்டு இருக்கியே, சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தையே கேட்டுட்டு இருக்கியே. உலக அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்லுது? மூத்த ஆசீர்வாதம் இருக்க இளைய ஆசீர்வாதத்தை கொடுப்பது எப்படி? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? இதை தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். என்ன சொல்றாரு? மூத்த ஆசீர்வாதத்தை தேடுங்க, இளைய ஆசீர்வாதம் தானா. யாக்கோவே, நீ பெஸ்ட் லேகால கட்டிக்கோ, ராகல் தானா வருவா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆனா ஒன்ன சொல்றேன் பாருங்களேன், பிசாசோட கண்ணெல்லாம் மூத்த ஆசீர்வாதத்து மேலதான். இந்த சம்பவ வாசித்தமே நடந்தது என்ன தெரியுமா? பிசாசு மூத்ததை எடுத்துட்டு என்னத்தை வச்சுட்டான். அப்படிதானே உங்களோட வாழ்க்கையிலும் பிசாசு இதை தான் பண்றான். மூத்த ஆசீர்வாதமாகி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு உலக பிரகாரம் ஆசீர்வாதம் எவ்வளவு வேணாலும் தரேன்றான். ஆனா ஒரு சத்தியம் விளைக்கணும், மூத்தது தான் உயிரோடு இருக்கிறது, இளையது செத்தது. எத்தனை பேருக்கு விளங்குது? மூத்ததுக்குள்ளதாங்க உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கு. செத்ததுக்குள்ள ஜீவன் இல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளதான் ஜீவனே இருக்கு. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்குள்ள ஜீவன் இல்லை. என்னைக்குமே அது போயிடும். நிலையா நம்மோடு கூட இருக்கிறது மூத்த ஆசீர்வாதம் தான். கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். கூடுமானால் எழுந்து நிற்போமே. ஹல்லேலூயா. கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் நம்மத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைபாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரே, சகோதரியே, இந்த நாள் விசேஷித்தமான ஒரு நாள். கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின இந்த நாளிலே இழந்து போனதை கர்த்தர் மீட்டு தரும்படியாக கர்த்தர் சாலமோனிலும் பெரிய ராஜாதி ராஜா நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தயவு செய்து கவனிங்கள், தயவு செய்து கவனிங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் ஒரு நாளும், உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் பிசாசோட கரத்துக்கு போகக்கூடாது. அதே சமயத்தில் பிசாசோட காரியம் ஒரு நாளும் உங்களோட கரத்தில் வரக்கூடாது. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரே, பிசாசோட காரியம் ஒரு நாளும் என்னோட கரத்தில் வராதபடி நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று தீர்மானிப்பீர்கள் என்றால், பிசாசோட கரத்தில் இருக்கிற உங்களோட ஆசீர்வாதத்தை கர்த்தர் பிடுங்கி உங்களிடத்தில் கொடுப்பார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அந்த ஸ்திரீ தீர்மானிக்கிறாங்க, இது என்னுடைய பிள்ளை அல்ல, இது நான் பெற்ற பிள்ளை இல்லை, நான் ராஜாவிடத்தில் போவேன். நடந்தது என்ன? இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைய மற்ற ஸ்திரீட்டு வந்து இவ வாங்கலைங்க, கிடைக்கல, ராஜா கொடுக்கிறாரு. இவருடைய பிள்ளைய ராஜாவே கொடுக்கிறார். நல்ல சிந்தித்து பார்க்கணும். சத்துரு களவாடி போன உங்களோட ஆசீர்வாதம் ராஜாவிடத்திலிருந்து வரும். அவன் கொடுக்க மாட்டான். ஆனா ராஜா சத்துருடைய கரத்திலிருந்து பிடுங்கி அதை உங்களிடத்தில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறான்? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஒரு தீர்மானம், பவித்திரமான ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, இத்தனை மாதங்கள், வருடங்கள் பிசாசோட காரியத்தோடு வாழ்ந்துட்டேன். அவனுடைய அசுத்தமான காரியம், பாவமான காரியத்தோட என்னோட வாழ்க்கையை கடத்திட்டேன். அதனால அநேக ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். என்னோட குடும்பத்தில் மிஞ்சினதெல்லாம் வேதனையும் துக்கமும் சஞ்சலமும் வியாகுலம் தான். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, பிசாசோட காரியம் என்னோட வாழ்க்கையில வேண்டாம். சத்துருக்குரிய காரியம், பிசாசுடைய காரியம், அந்த பாவமான காரியம், அந்த இச்சையான காரியம், அந்த ரகசிய பாவம், வேண்டாத காரியம், மொபைல் இருக்கிற வேண்டாத காரியம், அசுத்தமான காரியம் ஒன்றும் இனிமேல் எனக்கு வேண்டாம். அதை உதறி தள்ளி விடுகிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்.
ஆண்டவர் அந்த வேதனையை பார்க்கணும் பிரதர். அன்றைக்கு ராஜா அந்த உண்மையான தாயோட வேதனையை பார்க்கிறார். அந்த வேதனை தாங்க, அந்த உள்ள இருந்து வேதனை வந்துச்சு பாருங்க, அந்த வேதனை தான் இவள் உண்மையான தாய் என்பதை ராஜாவுக்கு நிரூபித்தது. இன்னொருத்திக்குள்ள வேதனை இல்லை. அவள் சொல்றா, இந்த பிள்ளையை கொன்று போடுங்க, அவளுக்கு வேணாம் எனக்கு வேணான்னு அனாவசிய ரொம்ப லேசா சொல்லிட்டா. ஆனா இந்த தாய்க்குள்ள ஒரு வேதனை, தாங்க முடியாத ஒரு வேதனை. நான் என்னோட பிள்ளை இழந்திருக்கிறேன். அந்த வேதனையை ராஜா பார்க்கிறாரு. அந்த வேதனையை ராஜா பார்த்த உடனே ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு, இதுதான் உண்மையான தாய். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரர், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வேதனையை பார்க்கணும். அதான் வேதம் பவுல் சொல்றாரு, ஆவிக்குரிய துக்கம், ஆவிக்குரிய துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய துக்கம், ஆவிக்குரிய துக்கம், அந்த வியாகுலம். இத்தனை நாள் பிசாசு நம்மளை ஏமாத்திட்டானே, இத்தனை நாள் செத்ததோடு வாழ்ந்துட்டோமே, இத்தனை வருஷம் பாவத்தோடு வாழ்ந்துட்டோமே. அந்த வேதனை ஆண்டவர் பார்க்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கணும், கதறி அழணும். ஆண்டவரே, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன்ப்பா. என்னுடைய காரியத்தை எடுத்துட்டு அவனுடைய காரியத்தை கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு வித்தியாசம் தெரியல, நானும் உணரல. இத்தனை மாதம் அதோட வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு விளங்குது, எனக்கு புரியுது ஆண்டவரே, இனிமேல் அந்த காரியம் வேண்டாம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? கர்த்தருடைய சமூகத்தில் வேதனையோடு, கண்ணீரோடு, கதறலோடு, ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது என்னுடையது இல்லை, இது என்னுடையது அல்ல, இது என்னுடையது அல்ல. ஆண்டவரே, உங்களுடைய வேதனையை அந்த சாலமோனிலும் பெரியவர், அந்த ராஜாதி ராஜா இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் வேதனையை காண முடியுமானா? உங்களுக்குரியது உங்களுடைய கரத்துல வரும். சகோதரனே, உங்களுடைய கரத்துல வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்துல வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்துல வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு நிமிஷம் கண்களை மூடினவர்களா, கூடுமானால் கண்ணீரோடு கண்ணீரோடு, ஆண்டவரே பிசாசுடைய காரியம் எனக்கு வாழ்க்கையில வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம், இனிமேல வேண்டாம், எனக்குரியது எனக்கு வேணும். என்னென்ன ஆசீர்வாதம் எனக்கு திட்டமிட்டு இருக்கிறீரோ அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று சொல்லக்கூடியவர்கள் மாத்திரம் எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே உடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கும்படியாய் கர்த்தராலே ஒப்புடுகிறேன். ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கீழ்த்தளத்திலிருந்தாலும் மேல் தளத்திலிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜா அந்த ஸ்ரீட வேதனையை பார்த்தது போல இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் வேதனை ஆண்டோட சமூகத்திலே கொட்டுங்க. உங்களுடைய வேதனை ஆண்டவர் பார்க்கட்டும். கர்த்தர் உங்களுக்காய் நியாயம் செய்ய முடியாது. கர்த்தர் சாலமோனும் பெரியவர் நமத்திலே வந்திருக்கிறார். சகோதரே, உங்களுக்கு நியாயம் சரி கட்ட முடியாது. சௌரியே, உங்களுக்கு நியாயம் சரி கட்ட முடியாது. சாலமோனும் பெரியவர் இங்கே வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, எங்களுக்காய் நீதி செய்கிறவரே, நீதி செய்கிறவரே, நீதி செய்கிறவரே, எங்களுக்காய் நீதி செய்கிறவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Oh, we praise you, God. We thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எத்தனை பேர் ஆயத்தம்? இழந்து போனதை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு? அப்படியே நம்முடைய கரங்களை இருக்கிற இடத்துல உயர்த்துங்க. உங்களுக்கு ஆட்சேபிக்க முடியாது கர்த்தராலே ஒப்புடுகிறேன். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, என்னுடைய கரங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். எங்களுக்கு நீதி வேணும்ப்பா.
அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது. சத்ருவாகிய பிசாசு அநியாயம் செய்திருக்கிறான். எங்களுக்குரியதை எடுத்துட்டு அவனுக்குரியதை கொடுத்துட்டு போயிருக்கிறான். எங்களுக்கு ஒரு நாள் தெரியல ஆண்டவரே, அறியாமல் இருந்துட்டோம். இன்றைக்கு விளங்குது ஆண்டவரே, சத்துடைய காரியங்களுக்கு வேண்டாம், வருத்தப்பட்ட கரங்களுக்காய் செபிக்கிறேன். தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. ஓ, ஜனங்கள் இழந்து போனதை கர்த்தர் வடிவாய் திரும்ப தருவீராக. சத்துரு கொடுத்துட்டு போயிருக்கிற காரியத்தை கர்த்தர் அகற்றுவீராக. சத்துடைய காரியங்களை நாங்கள் உதறி தள்ளுகிறோம், வேண்டாம் என்று தள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய அசுத்தமான காரியங்கள், அவருடைய பாவமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கை விட்டு அகற்றுகிறோம். எங்களுக்குரியதை கர்த்தர் தாரும். எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். மரித்து போனது வேண்டாம் ஆண்டவரே, ஜீவனுள்ள காரியத்தை தாரும். கர்த்தாவே, சபையாரை தொடுங்க ஆண்டவரே. உயர்த்தப்பட்ட கரங்கள் கர்த்தாவே, ஐயா, இன்றைக்கு தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உயர்த்தப்பட்ட கரங்கள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். உயர்த்தப்பட்ட கரங்கள் மீது தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். உயர்த்தப்பட்ட கரங்கள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, தேங்க் யூ லார்ட். கர்த்தாவே, இழந்து போனதை மறுபடியும் திரும்ப தாரும். இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை தாரும். கர்த்தாவே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. சஞ்சலம் விலகட்டும், துக்கம் நீங்கட்டும். கர்த்தாவே, கிளேசம் விலகட்டும், வேதனை நீங்கட்டும். தேவ சமாதானம் ஜனங்களை நிரப்பட்டும். நன்றி ஆண்டவரே, திருக்கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய ஜெப வாழ்க்கை புதுப்பியுங்க. விழித்திருந்து ஜெபியுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியான தொடர்ந்து பேசுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, தொடர்ந்து நம்முடைய தயவுள்ள நல்ல கரம் சபையார் மீது இருக்கட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சபையார் மேல் தங்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை அனுபவித்துள்ளாக ஆலயத்தை விட்டு கடந்து போக கிருபை செய்யும். நெருங்கிடுக்காய் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். சத்துடைய காரியங்கள் எங்களை வாழ்க்கையை விட்டு அகன்று போகிறது, விலகுகிறது. சத்துடைய கிரியைகள் விலகுகிறது. சத்துடைய கிரியைகளை கர்த்தர் அதமாக்குகிறீர், உடைத்து போடுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும்ப்பா. எல்லா கன துதி மகிமை ஆமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண்
044431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.